திமுகவும் மற்றும் பலரும் உன்னதான்னு நாம சொன்னோம் இல்லையா? ரெண்டு பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. ரெண்டு பேருமே பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ரெண்டு ஊழல் கூட்டம் மாதிரி எல்லாம் நாம ஏமாத்தவே மாட்டோம். 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம தாவேக்கா தலைவர் வந்து தேர்தல் அறிக்கை வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் அறிக்கையே ஒரு பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த மாதிரியான பல விதமான அந்த என்ன சொல்கிறது ரத்தனங்களாக அந்த தேர்தல் அறிக்கையில் எடுத்து போட்டிருக்காரு. ஸோ இதில் என்ன ஒரு காமெடினா, அவர் இன்னொருத்தவங்களோட தேர்தல் அறிக்கையை வந்து என்ன சொல்கிறது அதை வந்து காமெடி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். அது எதை காமெடி பண்ணுறதுன்னு ஒரு விவசாய இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லணும் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவருமே அதை தான் பண்ணி வச்சுருக்காரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிறைய நாள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் தேர்தல் அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னடா அது ரொம்ப நாள் ஆச்சு, நான் தேர்தலே வரப்போகுது, இன்னும் ஒரு வாரம் தான் கிடக்கு, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இன்னும் தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 1-2 நாளைக்கு முன்னாடி தான் தேர்தல் அறிக்கையை வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டார். ஆனால் அதில் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கே. ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கை படிக்கும்போது ஆமாண்டா செம்மையாக ஒன்று கொடுத்துருக்காரு, இது வந்து இந்த மாதிரி யாருமே கொடுத்ததில்லடான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் எந்த ஒரு இதை படித்தாலும் இதை நம்ம எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது தேஜாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து போகும். ஒருவேளை இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே எப்போ பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனை நமக்கு ஏற்படுத்திட்டாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அதுவும் டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், என்டிகேவாக இருக்கட்டும், ஸோ இதில் எல்லா இடத்தையுமே முன்னா வச்சுட்டாங்க போல இருக்குது. பக்கத்தில் வச்சு எதில் இந்த இதில் இந்த பாயிண்ட் நல்லா இருக்குது, இந்த இதில் இந்த பாயிண்ட்டு நல்லா இருக்குது, இந்த இதில் இந்த பாயிண்ட்டு அதை தெரியக்கூடாதுன்றதுக்காக அங்கே 2000னா இங்கே 2500, அங்கே 20 லட்சம்னா இங்கே 25 லட்சம், வேறு எதுவுமே இல்லை. அங்கே ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா இங்கே ஒரு பேரை சேஞ்ச் பண்ணி மாற்றி விட்டது. இருக்கிறத அப்படியே காப்பி அடித்து போட்டிருக்காரு, இல்லைன்னா இருக்கிறத பேரை மாற்றி போட்டிருக்காரு, இல்லைன்னா இருக்கிறத அளவு கூட்டி போட்டிருக்காரு. இவங்க வந்து 20 லட்ச ரூபா தருவேன்னு சொல்லியிருக்காங்க முத்ரா லோனில், நான் 25 லட்ச ரூபா லோன் தருவேன்னு சொல்லியிருக்கேன். நான் மாணவர் கடன் தள்ளுபடி பண்ணுவேன் இல்லையா, இலவச மின்சாரம் இல்லையா, விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி இல்லையா, எந்த ஒரு ஸ்கீம் ஒரு இதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. இது எங்க டிஎம்கே அறிவிக்கலன்னு சொல்லுங்க, எங்க ஏடிஎம்கே அறிவிச்சு சொல்லுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே அறிவிச்சதும் பெரிய ஆச்சரியம் நீங்க குறிப்பிட்டது தான். அவர் அப்படியே காப்பி பண்ணிட்டு டிஎம்கே கொடுத்துன்னு சொன்னார். அதை விட பெரிய மேட்டர் நான் வந்து லைவ்ல சொன்னேன். டிஎம்கே சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கூட அப்படியே காப்பி அடிச்சார். நாங்கள் சொன்னது தான் செய்வோம் தான் சொல்லணும், அதையும் சொல்லிவிட்டாரு. அது அப்படியே திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் 100 முறை சொல்லியிருக்காரு. என்னங்க என்ன தேர்தல் அறிக்கைன்னு சொன்ன அது ஒரு காமெடி தான் ஞாபகத்தில். நம்ம அந்த சாட்டையாண்டே தான் சொன்னார். என்னன்னா, அந்த மிஸ்டர் பீன் வந்து அந்த பரிட்சை எழுத போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பான், இவர் போய் பார்த்து எழுதிக்கிட்டு இருப்பார். சேம் அதே சினாரியோ தான் இந்த இதுலேயும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன பேசி வச்சுருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோமே. அதாவது நம்மளோட தேர்தல் அறிக்கையை வந்து படிக்கிறோம், ஓகேப்பா ஓகே. இன்னொருத்தவங்களை நம்ம கிண்டல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கணும், சரியா? அவங்க வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறத விட நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும். அவன்கிட்டலேருந்து இப்போ மாற்றுன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்டேருந்து நாம் எதில் மாற்று நம்ம கேட்டுக்கணும்ல. அப்போது எந்த மாதிரியுமே மாற்று கிடையாது. ஆனால் இவர் அவங்கள கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. திமுகவும் மற்றும் பலரும் உன்னதான்னு நாம சொன்னோம் இல்லையா? ரெண்டு பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. ரெண்டு பேருமே பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ரெண்டு ஊழல் கூட்டம் மாதிரி எல்லாம் நாம ஏமாத்தவே மாட்டோம். 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். என்னது இது? இப்போ அவங்க 2000 கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்களும் அதைத்தானையா பண்ணுறீங்க, 2500 கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதில் வேற அவங்கள காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை, எவன் எது பண்ணாலும் தப்பு தான். ஏன்னா எங்கேருந்தியா எடுப்பீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுல்ல, அது இப்போ வரைக்குமே யாருமே பதில் சொல்லலை. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அவர் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மேபி அது டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவர் எங்கேருந்து பேசுகிறாருன்னு விஷயம் கிடையாது, என்ன பேசுகிறார் அப்படின்றது தான் முக்கியம். என்னென்னா பிரகாஷ்ராஜ் அதான் சொல்கிறார், நீ வந்து ஒரு நடிகன்,
நடிகை அப்படின்னா உன்னை பிடிச்சிருந்து இப்போ வந்து ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா கண்டிப்பாக வரும். அது உனக்கான கூட்டம் கிடையாது. நீ வந்து நடித்ததுனால ஒரு திறமை, நீ நடிக்கிறதுல திறமையானவன், நீ டான்ஸ் ஆடுறதுல திறமையானவன், அதனால தான் உன்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டமாக உன்னை தேடி பார்க்குறதுக்கு வர்றானுங்க. ஆனால் நீ வந்து அதையே ஒரு காரணமாக வச்சு நீ ஆட்சி செஞ்சிடலாம், அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீ வந்திருக்க அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய ஒரு இதுக்கு கொண்டு போய் விட்டுரும். அந்த தப்பை பண்ணாதீங்க. அதுக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னது எப்படின்னா, நீ எந்த ஒரு விஷயத்துக்கும் வர்றது கிடையாது, மக்களோட விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கு நீ முன்னாடி வந்து நின்றுருக்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜ் விஜயோட எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய ஃபேவரட், அதாவது என்னோடைய ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் பிரகாஷ்ராஜ் நடித்ததில் கில்லி படத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான அந்த முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த கில்லி படமே வேஸ்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு இது போட்டு பண்ணியிருப்பாப்புல. அவருடைய டைலாக்குமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே அது வந்து நல்ல ஒரு மீம் கிரியேட் ஆகும், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைலாக்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு செல்லம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படி அவர் கூட நடித்தவரே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இவர் வந்து இது மட்டும் சொன்னது கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து தெலுங்கு நாடு அப்படின்னா தெலுங்கர் தான் ஆளணும், தமிழ்நாடா தமிழர் தான் ஆளணும், இதுக்கு நான் வந்து உடன்படுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, சீமான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சீமானே பரவாயில்லையே, ஏன்னா மாற்றுன்னு சொல்லிட்டு வர்றாரு. இவரும் மாற்றுன்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. விஜய் அவர்களும் சீமானும் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுன்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. உங்களுக்கு சீமான் எவ்வளவோ வெற்றி, 10 வருஷமாக அவர் களத்தில் நின்று மக்களோடு நின்று அவங்களோட பிரச்சனைகளை பார்த்து அவங்க கூட இருக்காரு. அப்போ அவர் மாற்றா எந்த பிரச்சனைக்குமே நீங்கள் வரமாட்டீங்க, எதுக்குமே வரமாட்டீங்க. வந்த உடனே உங்கள் சிஎம் போஸ்ட்டை தூக்கி கொடுத்துடணும்னா அது வந்து அரசியல் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து படத்தில் வேணால் என்ன சொல்கிறது, நடிகராவோ முதல்வராவோ எதுவாகவோனா நீங்கள் நடிக்கலாம், ஆனால் ரியலில் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் அதெல்லாம் ஆகாது. அதை பற்றி திராவிடியன் மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமா? நானுமே அக்ரி, எனக்குமே அது நானும் அதை அக்ரி பண்ணுறேன். ஓகே தான். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, அதுதான் செம காமெடி. இன்னைக்கு எவ்வளோ ட்ரோல் ஆக போகுதுன்னு தெரியல. என்னன்னா அதாவது தங்கச்சிகளுக்கு, அக்கா தங்கச்சிகளுக்கு வந்து விஜய் அவர்களுடைய ஒரு அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சின்னத்தை உங்கள் வீட்டு வாசலில் கோலமாக போடுங்க. எப்படி வீட்டு வாசலில் கோலமாக போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இது நான் பார்க்கும்போது இதுவுமே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சா அப்போ தான் வந்தார் நம்ம ஆள், யார், நம்ம மோடி ஜி. அவர் வந்து கொரோனா டயத்தில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க, தட்டு எடுத்து நொட்டுன்னு தட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு அந்த டைம் பீரியடில். அந்த டைம் பீரியடில் கொரோனா 2019-20 அந்த காலகட்டத்தில். அப்போது இப்போ இவர் போட சொல்கிறதும் அதே மாதிரி தான் இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கைத்தட்ட சொன்னார், சரியா? கைத்தட்டுன்னா அவர் சொன்னது கையை தட்டுங்க அப்படின்னு. ஆனால் ஆளுக்கு என்ன பண்ணானுங்க, தட்டு எடுத்து நொட்டுன்னு தட்டுறது, ஒரு பெரிய இரும்பு தகரத்தை எடுத்து டம்முன்னு அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி பல வேலையை பார்த்தானுங்க, பல இது பண்ணானுங்க. கோ கொரோனான்னு சொல்லி அது ரொம்ப வைரல் ஆச்சு. அது வந்து அவர் சொன்னது என்னமோ கை தட்டுறது தான். இவங்க அதுக்கப்புறம் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு பல விதமாக பண்ணி விட்டாங்க. இப்போ ஒரு கோலம் போட சொல்லியிருக்காரு. இது என்னென்ன பண்ண போகிறாங்களே தெரில. இப்போ என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. நீங்கள் எல்லாரும் எனக்காக உங்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக போடுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேங்க. அதாவது தாவேக்கா வீடு தான், அவங்க அம்மா கிட்ட விசில் கோலம் போடணும்னு சொன்னதுக்கு அவங்க அம்மா ஒரு கோலத்தை போட்டு வச்சுருக்காங்க. அந்த கொடுமை வாயெல்லாம் நான் என்ன சொல்கிறது. அதை தாவேக்காவோட அந்த ரசிகனே புலம்புறான் பாருங்க. நான் விஜயனா, நீ பாட்டுக்கு கோலம் போட்டுன்ட்டு போயிட்ட, எங்கள் அம்மா பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்ட்டு. அவங்க இது வரைக்கும் கோலமே போடுறது கிடையாதுண்ணா. இது என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு விசில் மாதிரியே தெரியல, என்னமோ ஒரு மீன் துள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னத்தை சொல்கிறது, ஏன்னா ஸ்டார்டிங்கே இவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா இன்னும் போக போக என்னென்ன அலுமெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரில. விசில் மாதிரி இருக்குமா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக 2-3 இது பார்த்தேன். என்னென்னா அந்த தேர்தல் அந்த இதில் விசில் மாதிரியே தெரிய மாட்டேங்குது.
இப்போ சப்போஸ் படிக்காதவங்களுக்கு வந்து என்ன தெரியும், அந்த விசில் சின்னம் தான், சின்னத்தை தான் அவங்க வந்து மைண்டில் வச்சுட்டு போவாங்க. இப்போ விசில் மாதிரியே பல சின்னங்கள் வந்துருக்கு, விசில் அந்த ஒரு டைப் மாதிரியே பல சின்னங்கள் வந்துருச்சு. ரோலர் பார்த்தீங்கன்னா விசில் மாதிரியே இருக்குது, விசில் வேறு மாதிரியான விசில், இந்த ஊதுற விசில், இந்த மாதிரி பல விதமான விசில்ஸ்லாம் அதில் வந்திருக்கு. இவங்க எதை வச்சு இது பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்போது இந்த மாதிரி கோலம் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் கோலம் போடுன்னு சொன்னது மட்டும் கிடையாது, உடனே இவ்வளோ நாள் மக்களை அந்த அளவுக்கு சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு பிரச்சாரமும் ரத்துன்னு சொல்லிவிட்டு இப்போ போய் உட்காந்துக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, விதவிதமாய் கோலம் போட்டே. 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இவரே போய் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு. சரிங்க, அதாவது நல்லது, ஓகே, நீங்கள் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. கோலம் போடுற மாதிரியே நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ, மக்கள்கிட்ட இந்த பிரச்சாரத்துக்கு வர்றேன், வீடு வீடாக வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாக பண்ணுங்க. முதல்ல அதை பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கை ஒன்று வந்திருக்குல்ல, அதை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இதை விட ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து நம்ம, ஏன்னா புதுசாக வர்றாங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ தேர்தல் அறிக்கையை நம்ம பார்த்து தானே ஆகணும். பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி தமிழ்நாட்டிற்கான 10 உத்தரவாதங்கள். சரியா? இது நம்மளாம் எதுவும் பண்ணலை, முழுக்க பார்த்தீங்கன்னா டிவிக்கே மேனிஃபெஸ்டோ 2026ன்னு சொல்லி அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். மகளிர் மேம்பாடு, குடும்ப தலைவிக்கு மாதம் 2500, 6 விலையில்லா சிலிண்டர்கள், மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் ப்ளஸ் பட்டுச்சேலை, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், மாணவர்களின் அம்மாக்களுக்கு 15,000 கல்வி உதவித்தொகையா? அது புரியலையே. மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வட்டி இல்லா கடன். சரி, ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2500 ரூபா கொடுப்பேன்றாங்க. 2500 ரூபா எந்த இதில் இது பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ தான் டிஎம்கே பண்ணக்கூடிய அந்த இதை வந்து காமெடி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ இவருமே 2500 கொடுக்குறாருன்னா அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படியே தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் 2000னா இவர் 2500 கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் எங்கேயா நீங்கள் மாற்றுன்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து விலையில்லா சிலிண்டர்கள், 6 விலையில்லா சிலிண்டர் கொடுப்பாங்களாம். ஏடிஎம்கே 3 விலையில்லா சிலிண்டர் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, இவர்களான 6. புரியுதா? எங்கே நீ பார்க்கறது எல்லாமே எங்கேருந்தோ பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் ப்ளஸ் பட்டுச்சேலை. எனக்கு புரியல, 1 சவரன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வச்சா கூட 1,50,000 ரூபா கிட்ட வருது. சரியா? அப்போ 1,50,000 ரூபான்னா இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை கல்யாணம் நடக்கும் யோசிச்சு பாருங்கள். குழந்தையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் குழந்தைங்க பிறக்கிறாங்களாம். இவர் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மோதிரம் கொடுப்பேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறது முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும். இப்போ நான் சாட் ஜிபிடியில் கூட செக் பண்ணி பார்த்தேன். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டோட, அப்போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை கல்யாணம் நடக்குது, எத்தனை கல்யாணத்துக்கு ஒவ்வொரு சவரன் நீங்கள் கொடுப்பீங்க. இது வந்து இவர் கொடுக்குறது மட்டும் கிடையாதுங்க. இவர் வந்து ஃபஸ்ட் டைம் இது நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் வந்து தாலிக்கு தங்கம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்கள்ல, அதையே தான் இவர் அப்படியே மாற்றி 1 சவரன் தங்கம் கொடுப்பேன் ப்ளஸ் பட்டுச்சேலை, அண்ணன் சீரு. என்ன எனக்கு புரியலை. ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் 1,50,000 ரூபா, இவரோட 1,50,000 லட்சம் ப்ளஸ் ஒரு 50,000 கூட வைங்க பட்டுச்சேலை அப்படின்லாம் ஒரு கணக்கு பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு 2 லட்ச ரூபா நீங்கள் வச்சா கூட ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்க போனோம்னா ஒரு 1000 கல்யாணம் கூட வைங்க. 1000 கல்யாணம் ப்ளஸ் 2 லட்சம், எத்தனை கோடி போய் விழுகுது யோசிச்சு பாருங்கள். அப்போது இதுக்கே ஒரு தனியாக ஒரு பட்ஜெட்டு போடணும் போல் தமிழ்நாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு தங்க மோதிரம் கொடுப்பாராம். ஸோ தங்க மோதிரம்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் குழந்தைங்க பிறக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. அப்போ 10 லட்சம் என்ட்டு ஒரு கணக்கு போட்டால் கூட 15,000 அப்படின்னு கணக்கு, 1 கிராம் அப்படின்னு போட்டால் கூட 3,000 கோடிக்கிட்ட போய் விழுந்துருது. ஐயா என்ன லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. இது வந்து இவர் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுவே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அதுவே ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் மாணவர்களின் அம்மாக்களுக்கு 15,000 கல்வி உதவி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துருங்க. நான் என்ன சொல்கிறது, படிப்பு அப்படின்றது வந்து ஃப்ரீயாக இருக்க வேண்டிய ஒன்று தான். அதை நீங்கள் எதுக்கு உதவித்தொகை, என்ன புரியலை எனக்கு அது. மாணவர்களின் அம்மாக்களுக்கு 15,000 கல்வி உதவித்தொகை கொடுத்து தான் படிக்கிற லெவலுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை தான். ஏன்னா நீங்கள் வந்து சரி உதவித்தொகை 15,000 கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க. 15,000னா மாதமா இல்லை வருஷமா?
புரியல, அது புரியல. நான் 15,000 கொடுத்து நான் படிக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வட்டி இல்லா கடன். சரி, யாரா கொடுக்க சொன்னது? உன்னை யாரு கொடுக்க சொன்னது? 1/2 பவன் 1 பவன் தாலி வாங்கி கூட ஒரு பிள்ளை கழுத்தில் கட்ட முடியாத அந்த பிள்ளைய கடைசி வரை வச்சு வாழ போகிறானா? இலவச பேருந்து இப்படிங்க யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலான்னா 1 லட்சம் கோடி ஏற்கனவே போக்குவரத்து துறைக்கு இழப்பு இருக்குது. இது எங்கேருந்து காசு எடுப்பீங்க? இப்போ 6 எரிகாட்டு ஊரில் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு தம்பி. அது எங்கேருந்து வாங்குவோம்? எந்த காசுலேருந்து வாங்குவீங்க? ஏற்கனவே 10 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி கடன் வட்டி கட்டுறோம். எங்கேருந்து வாங்குவீங்க சொல்லுங்கள்? 2,500 கொடுப்பீங்க, எங்கேருந்து எடுப்பீங்க? நான் கேட்குறதுக்கு பற்றி எங்கேருந்து எடுப்பீங்க? உங்ககிட்ட தானே எடுக்கணும். எந்த வழியில் எடுப்பீங்க? வரியா எடுப்பீங்க. உங்கள் சொந்த சொத்தை, பரம்பரை சொத்தை வித்துட்டு யாரும் எங்களுக்கு தர வரல. இல்லை, இது இலவசம்னு எப்படி சொல்றீங்க? மக்களிடமிருந்து மக்கள் காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது சேவை தானே வெளியே. அது எப்படி இலவசமாக இருக்கும்? அது ஏன் என்னை நீ வந்து நம்ம பிச்சைக்கார மாதிரி நான் உனக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்? உன்னை யாரா கொடுக்க சொன்னது? உன்னை யாரு கொடுக்க சொன்னது? இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அறிக்கைன்னு சொல்லி நம்ம எதை வேணால் எழுதி கொடுத்துடலாம். எது செயல்படுத்தக்கூடிய ஒன்று அதை மட்டும் யோசிங்க. ஏன்னா எல்லாமே இவர் வந்து நான் வந்து இதுக்கு ஒரு பணம், நாங்கள் பணம் தரோங்க, பணம் தரோம். பழைய பட்டு புடவைகள், பட்டு வேஷ்டிகள்னு சொல்லி அவங்க கூவிக்கிட்டே வருவாயில்ல, பணம் தரங்க பணம் தரேன்னு. அதே தான் இவரும் பண்ணிகிட்டு இருக்காரு. பணம் தருவோம்னு சொல்கிறீங்க. எங்கேருந்தே எடுப்பீங்க? எதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க? எங்கேருந்து உங்களுக்கு வருமானம் வரும்? 2 வருமானம் தான் தமிழ்நாட்டுக்கு. ஒன்று சாராயம், இன்னொன்று டேக்ஸ். இந்த 2 தவிர்த்து வேறு எந்த வகையில் உங்களுக்கு வருமானம் வரப்போகுதுன்னு தெரியல. எதை வச்சு இவர் இந்த அளவுக்கு அடித்து விட்டுக்கிட்டு இருக்காருன்னு தெரிலங்க. அவ்வளோதான். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. இவ்வளோ நாளுக்கு லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இது லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்லாம் கிடையாது. ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப மட்டமான ஒரு தேர்தல் அறிக்கையாக போட்டு விட்ருக்காங்க. நிறைய இடத்துல காப்பி, நிறைய இடத்துல தப்பு. தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு புரியலை. மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேசிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.